2014 லோக்சபா தேர்தலுக்கு பின் முலாயம் சிங் யாதவ் தலைமையில் மூன்றாவது அணி மத்தியில் ஆட்சி அமைக்கும் என சமாஜ்வாடி கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. சமாஜ்வாடி கட்சியின் தமிழக மாநில செயற்குழு கூட்டம் சென்னையில் சனிக்கிழமை அன்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில தலைவர் இளங்கோ யாதவ் தலைமை வகித்தார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் கிரண்மேய் நந்தா செய்தியாளர்களிடம் பேசிய போது 2014ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் ஊழல் கரை படிந்த காங்கிரஸ் ஆட்சியை அகற்ற பாடுபடுவோம் என்றும் சுதந்திர இந்தியாவில் இதுபோல் ஒரு கரைபடிந்த அரசு இருந்ததில்லை என்றும் கூறினார். The UPA2 government is the most corrupted government in the country. We the Samajwadi Party to come to the power in the center. தேர்தலுக்கு பின் முலாயம் சிங் யாதவ் தலைமையில் மத்தியில் மூன்றாவது அணி ஆட்சி அமைக்கும் என்றும் கிரண்மேய் நந்தா கூறினார். கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தமிழகத்தில் நடத்தப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிவை விரைவில் தெரிவிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக தாமோதரன் என்பவரின் ஆதரவாளர்கள் நடத்திய திடீர் தாக்குதலில் கட்சியின் செய்தி தொடர்பாளர் முத்துகிருஷ்ணன் காயமடைந்தார்.